அன்பிற்குரிய தோழர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர் கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசின் போக்கானது தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தராமல் பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து இட்டால்தான் உங்களுக்கான நிதியை தர முடியும் என்று வெளிப்படையாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் சமீபத்தில் வாய் கொடுத்து பேசியதை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நிதிகளிலும் கை வைப்பதை போன்றே நாம் தந்து திரும்ப நமக்கு தர வேண்டிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு திருப்பி தர வேண்டிய நிதியை கூட தராமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று மக்களவையில் பேசியிருக்கக்கூடிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்றொரு கருத்தை முன்வைத்து அதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்ததால் தன்னுடைய கருத்தை பின்வாங்கியிருக்கிறார். இப்படியாக இந்த சாவர்கர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஒரு கருத்தை சொல்வதும் அதிலிருந்து பின்வாங்குவதுமான தொடர்போக்கை நிகழ்த்தி வருகிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை 2020 ஹிந்தி எங்கே திணிக்கப்பட்டிருக்கிறது, அதை காட்டுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். நாம் முன்பிருந்தே சொல்வதுதான், அவர்கள் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் ஹிந்தியை திணிக்கவில்லை, சமஸ்கிருதத்தை தான் திணிக்கிறார்கள் என்று. எப்படி சொல்கிறோம் என்றால், புதிய கல்விக் கொள்கை தரவு எண் 20.15 எந்த மொழிகளுக்கும், அதாவது இந்தியாவில் உள்ள எந்த மொழிகளுக்கும் இல்லாமல் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகங்கள் அமைத்து சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் என்று. வேறு எந்த மொழியிலும் இல்லாமல் சமஸ்கிருதத்தை மட்டும் தூக்கி பிடிக்க வேண்டிய காரணம் என்னவாக இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதே போல மக்களவையில் இன்று பேசிய பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய நிஷாந்த் அவர்கள் தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று அடிப்படை ஆதாரமற்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இப்படியான தொடர் பொய்களை மட்டும்தான் ஆளக்கூடிய பாஜக அரசும் சரி, அதனுடைய அமைச்சர்களும் சரி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு இப்படியான போராட்டங்களை பல்வேறு முனையிலிருந்து செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சேர்ந்த தோழர்கள் வருகிற 23ஆம் தேதி கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை முற்றுகை போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு மாணவர் கழகம் தன்னுடைய வாழ்த்துக்களையும் அதே போல ஆதரவையும் தர இருக்கிறது. தோழர்களும் மாணவர்களும் பெரும் திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை தந்து நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க அனைவரும் அணிதல்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.